தேர்தலில் யார் வரப்போறா, யார் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய கையில் இருக்குது. இந்த பரபரப்புக்கிடையே பல பரபரப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டா, சாதி அமைப்புகள், இன்னும் வேற சங்கங்கள், இவங்கெல்லாம் ஒரு கட்சியும் பார்த்து போயிட்டு இருக்காங்க. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம கிட்ட வந்திருக்காரு. அந்த இளைஞர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்வேந்தன் அவர் வந்திருக்காரு. வணக்கம் கார்வேந்தன். வணக்கம். தனியரசு உங்களுடைய ஆதிகால நண்பர், இப்போ எதிரின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவருக்கு சீட் எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஒட்டுமொத்த கொங்கு மக்களுக்கும் எதிரியாயிட்டார். இவரெல்லாம் கட்சியில் ஆதரவா வச்சிருந்தா அந்த கட்சி எவ்வளவு பலகீனம் ஆயிருச்சுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதனால தனியரசை பத்தி பேசுறது வேஸ்ட். ஒரு திமுகங்கிற அமைப்புக்குள்ளார போகும்போது தனியரசு அவங்க சேர்க்கல, அவங்க இது பண்ணிட்டாங்க. திமுக போன முறை நீங்க தானே சப்போர்ட் பண்ணீங்க. போன தடவை சப்போர்ட் போய் ஸ்டாலினோட நின்று போட்டோ எல்லாம் எடுத்து வெளியே வந்தது. திமுக ஆட்சியை தொடர்ச்சி எடுக்கணும் தமிழ்நாட்டில இருந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம். உங்க நாடு மக்கள் முன்னேற்ற கட்சியில, ஈஸ்வரன் கட்சியில அத்தனை பொறுப்பாளர்களும் அதிமுகவில் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தருமபுரி கூடாரம் காலி ஆயிருச்சு. நேத்து திருச்செங்கோட்டுல கூடயே இருந்தவர் அவர் தான். கமிஷன் வாங்கினதுல இருந்து, போனதுல இருந்து, வந்ததுல இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தவர் அவர் தான். அவரே இவங்க ஒரு திமுக காரன் பரவாயில்லையாட்டு இருக்குது கமிஷன் வாங்குறதுல, இவன் அதுக்கு மேல வாங்கிட்டு இருக்கான், அதனால என்னால இருக்க முடியாதுன்னு பேட்டி கொடுத்துட்டு வெளியில் நேத்து அதிமுக இணைஞ்சிட்டார். இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள டோட்டல்ல பாதி கட்சி அதிமுக இணைஞ்சிரும். முதல்வர் அபிடவிட் சப்மிட் பண்ணிருக்காருங்க. அவர் வேட்பாளர் வெறும் 3 கோடி ரூபாய் தான் இருக்காரு. என் பேர்ல காரும் கூட இல்லைங்கிறாரு. ஏனுங்க அவரை போய் இவ்வளவு பழி போடுறீங்க? தமிழகத்தில் பரபரப்பா இப்போ தேர்தல் சூடு பிடிச்சு இன்னொரு 10 நாள் கூட இல்லை. தேர்தலில் யார் வரப்போறா, யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய கையில் இருக்குது. அதற்காக பரபரப்பாக போய் கொண்டிருக்குது. இந்த சூழலில் இந்த பரபரப்புக்கிடையே பல பரபரப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால், சாதி அமைப்புகள், இன்னும் வேற சங்கங்கள், இவங்கெல்லாம் ஒரு கட்சியும் பார்த்து போயிட்டு இருக்காங்க. இப்போ திமுக எடுத்தீங்கன்னா 26 அமைப்புகள் அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்றீங்க. அது அஃபீஷியலி டிக்ளேர்டு. வெளியே தெரிஞ்ச அமைப்புகள், வெளியே தெரியாத அமைப்புகள் எத்தனையோ பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னு சொல்லி ஆதரவு லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோல என்டிஏ கூட்டணி, அதாவது எடப்பாடியார் தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணிக்கும் கூட பல பேர் போயிருக்காங்க. அந்த மாதிரி போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக முக்கியமாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிலரெல்லாம் போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் நம்மகிட்ட வந்திருக்காரு. கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவராக இன்னைக்கும் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. இது நம்ம போக பார்த்துக்குவோம். அந்த இளைஞர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்வேந்தன், கரூர் கார்வேந்தன் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்திருக்காரு. வணக்கம் கார்வேந்தன். வணக்கம். இப்போ என்னங்க நடந்துட்டு இருக்குது? உங்களோட கொங்கு பெல்ட்டுக்குள்ளேயே பல நடந்துட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் செய்திகள் வருது. தனியரசு உங்களுடைய ஆதிகால நண்பர், இப்போ எதிரின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசும்போதெல்லாம் நிறைய விஷயம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவருக்கு சீட் எல்லாம் பண்ணிட்டாங்களே. இல்லை, கண்டிப்பா தனியரசு எனக்கு எதிரின்னு நம்ம சொல்றதில்ல, ஒட்டுமொத்த கொங்கு மக்களுக்கும் எதிரியாயிட்டார். அதனால நம்ம எதிரின்னு சொல்ல வேண்டிய சூழல்ல தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ சாதிய இயக்கத்தை துவக்கி கட்சி ஆரம்பிச்சு இந்த சாதியை ஒழிக்கத்தான் நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். நாமளும் சாதியை ஒழிக்கணுங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கோம். ஆனாலும் இவர் அவர் தன்னை மட்டுமே வளர்த்து கொள்ளணுங்கிற ஒரு சூழலில் இருந்ததுனால தான் கொங்கு மக்களை அவரை வேரோடு அடியோடு விரட்டிட்டாங்க. இல்லை, கொங்கு மக்கள் மட்டும் இல்லையா, இப்போ திமுக தான், திமுக சார்பாக அதிமுக சார்பாக இருந்தார், திமுக சார்பில் போனார். ஆனால் அவங்களே டிக்கெட் கொடுக்கலையே. அதுதான் சீட் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க உளவு பிரிவுக்கு தெரியும் அவருக்கு மாவட்டத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கிறது. ஒரு ஆட்சியாளர் உளவு பிரிவுக்கு தெரியாதா? அதனால அவங்க ஏற்கனவே இப்போ தருமபுரியில் கூட ஒரு மீட்டிங் போட்டு ஒரு இஷ்யூ வச்சு நான் ஒரு லெட்டர் கொடுத்து புகார் கொடுத்து அந்த மீட்டிங்கை நிறுத்திட்டேன்னு சொல்லி. ஆமா, அந்த தருமபுரியில மாத்திட்டீங்க. அந்த செய்தி நம்ம முதல்ல இது பண்ணியிருக்கோம். தருமபுரியில பழனியப்பன் ஒரு அதிமுக இருந்து போனவர் திமுக அமைச்சராக இருந்த மாவட்ட செயலராக இருக்காரு. அவரு கட்சியிலிருந்து 100 பொம்பளைகளை அனுப்பிச்சு விட்டு அந்த கூட்டத்தை போட்டாங்க.
அவர்கிட்ட காலே இல்ல, தர்மபுரியில ஒருத்தர் கூட கிடையாது. அதனால கட்சியில இருந்து தான் 100 பேர்த்த மண்டபத்துக்கு அனுப்பிச்சு விட்டு சமத்துவ மாநாடுன்னு இப்ப தர்மபுரியில கடைசியில் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு மண்டபத்துல போட்டார். ஆமா, அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியுமா இவர்கிட்ட ஆள் இல்லைங்கிறது? அப்புறம் கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாதா திமுக அந்த அளவுக்கு மோசமான கட்சியா? அதனாலதான் நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவரெல்லாம் கட்சியில் ஆதரவா வச்சிருந்தா அந்த கட்சி எவ்வளவு பலகீனம் ஆயிருச்சுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதனால தனியரசை பத்தி பேசுறது வேஸ்ட். அதுதான் உண்மை. என்ன இந்த அளவுக்கு கொண்டு போய் தனியார் சொல்றீங்க? 2 முறை எம்எல்ஏ வருது. ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்துல ஒரு மாநாடு போட்டு ஒரு 5000 பேர்த்த காட்ட சொல்லுங்க, நான் கட்சியை கழிச்சிட்டு அவரோட சேர்ந்துறோம். ஒரு பெரிய சமூகம் வேளாண்குடி சமூகம், உழவர் சமூகம், தேவேந்திரர் அதனுடைய குலத்தொழிலாக இருக்கிற வேளாண்மை தொழில், வேளாண் என்று தன்னுடைய வெள்ளாளர் என்றும் வேளாளன் என்றும் என் ஆறுயிர் சமூகம் இந்த வேளாண்குடி உழவர்குடி சமூகம் தன்னுடைய எல்லா வகையான நீங்கள் அறிவை ஆற்றலை ஊட்டி நம்முடைய சமூகம் தலைநமரை அடையாளப்படுத்திய ஒரு தலைவனை நாம் இன்னும் வலிமையாக விரிவாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து சமூக மக்களும் கொண்டாடுகிற உடுமலை மாதிரியான இருக்கிற அழகான நகரத்துல முக்கியமான இடத்துல இவ்வளவு பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பாடி நாம் இப்படி உட்கார்ந்திருக்க முடியுமா? இப்படி வெள்ளையும் சொல்லையுமா கிராப் வெட்டி கட்டிங் பண்ணி சேவிங் பண்ணி பல்லு விலைக்கு மணி மாதிரி சினிமா நடிகை மாதிரி கால் மேல கால் போட்டு பண்ணையார் மாதிரி ஜமீன் மாதிரி இன்னும் பெரிய முதலாளிகள் மாதிரி உட்கார்ந்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்று போராடிய கட்சி, போராடிய தலைவன். இப்பொழுது நாம் அதே அந்தஸ்தை எதற்காக போராடினாமோ, சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மானுட சமூகம் ஏற்ற தாழ்வற்ற சமூகமாக, தீண்டாமை இல்லாத சமூகமாக, சமூக சமத்துவத்தை சமூக நீதியை வென்றெடுக்க நாம் போராட வேண்டும் என்று தாய் தமிழ் சமூகத்தினுடைய அவருடைய நிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்த மண்ணின் பூர்வகுடிகள் நம்முடைய வேளாளர் சமூகம், வெள்ளாளர் சமூகம், உழவர்குடி சமூகம், விவசாய சமூகம், இந்த சமூகம் இந்திய நாட்டுடைய அரசியலிலும் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலும் இன்னமும் உரிய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு நாம் பற்றி நின்று பயணிக்க வேண்டிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. ஏன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர்லயே நீங்க வந்து வேளாளர்களே வந்து அவருக்கு சப்போர்ட் இல்லையா? வேளாளர்களேனா அவர் வேளாளருக்கான இயக்கமும் இல்லை, வேளாளருக்கான கட்சியும் இல்லை. அவர் மற்ற சமூகங்களை தூக்கி பிடிக்கிறதும் அவங்களுக்கு இந்த பேரை கொடுக்கணும்னு போய் கையெழுத்து போட்டதும் அவரு தான். ஒட்டுமொத்த இந்த உட்பிரிவில் இருக்க 42 உட்பிரிவில் இருக்கிற வேளாளர்கள் இன்னைக்கு எவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தாங்கன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த போராட்டத்தில் அவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேரை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போய் கையெழுத்து போட்டு அவங்க உண்ணாவிரத்தில் கலந்துகிட்ட முதல் ஆள் தனியரசு. அதை விட்டு அடுத்தது கொங்கு ஈஸ்வரன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி. 2 பேருமே திமுக தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். ஏன்னா திமுக வந்து இந்த வேளாளர்கள் உருவாக்கின இயக்கம் திமுகங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, ஏன்னா நீதி கட்சியிலிருந்து வேளாளர்கள் தான் இந்த திமுக உருவாக்குனது. அப்படி உருவாக்கின வேளாளர்களுக்கு எதுவும் செய்யாம போன இதுல கூட நாங்க ஆதரவு கொடுத்து சொன்னோம். அந்த பத்தின ஒரு இதை கூட எடுத்துக்கல. கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஈஸ்வரனும் தனியரசும் உங்க இதுல பெரிய லெவல்ல இருந்தவங்க, அவங்களே கையெழுத்து போட்டிருக்காங்கும் போது நாங்க என்ன பண்றது அதை அப்படின்ற சூழல் சொல்றாங்க. அது தனியா பேசுவோம். ஏன்னா அது சாதி அமைப்புள்ள அது வந்து ஏன் வந்து சாதிக்கு துரோகம் பண்ணி போனாங்களா, மக்களுக்கே துரோகம் பண்ணி போனாங்களா, ஒரு வேளாளருக்கும் துரோகம் பண்ணி இருக்கிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனும் தனியரசும் தான். இல்ல அதுக்கான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்க சொன்னீங்க தனியரசு ஒரு திமுகங்கிற அமைப்புக்குள்ளார போகும்போது தனியரசு அவங்க வந்து சேர்க்கல, அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. திமுக போன முறை நீங்க தானே சப்போர்ட் பண்ணீங்க. போன தடவை நீங்க போய் ஸ்டாலினோட நின்று போட்டோ எல்லாம் எடுத்து வெளியே வந்தது. கண்டிப்பா அதுல வந்து நாங்க கூட்டமைப்பு சார்பாகவும் போய் திமுக போய் பார்த்தோம். அதே மாதிரி நாங்களும் போய் ஆதரவும் கொடுத்தோம். எதுக்காக கொடுத்தோம்னா இந்த வேளாளர் பிரச்சனையில எங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும். அதுல வந்து ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியிலையும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால நீங்கனாச்சு இந்த பேரை வந்து எங்களுக்கு மீட்டு தர்றதுக்கு நாங்க அதுக்கான எவிடன்ஸ் வச்சிருக்கோம். அதை பரிசீலனை பண்ணி அந்த அதிகாரிகளை கைது செய்து அதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்க கொண்டு முழுக்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்தீங்க. ஆனா முதலமைச்சர் ஆன உடனே முதல் கையெழுத்து அவர் வந்து இந்த இதுக்கு தான் போட்டாரு. அதுக்கு எதிரான நம்பி போய் செய்வாங்கன்னு போனோமோ அவங்கதான் முதல் கையெழுத்த போட்டு நாங்க அதுக்கு மேல இருக்கோன்றத காட்டிட்டாங்க. இதுதான் ஏமாற்றப்பட்டாங்க. ஏமாற்றப்பட்டோம்.
ஏமாற்றப்பட்டதுனாலதான் இப்ப இந்த தடவை இப்ப நாம எல்லாமே கைவிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்குல இதுல வந்து அதிமுகவோ திமுகவோ மற்ற கட்சிகளோ நம்ம குறை சொல்றதை விட அந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருந்த ஒரு குழு போட்ட ஹன்ஸ்ராஜ் வருமாங்கிற அந்த குழு அதிகாரிகள் 8 பேர் செஞ்ச சதிதான் இந்த பெயர் பிரச்சனைக்கான காரணம். நீங்க அரசு என்ன சொல்லுதோ அதுதான் அதிகாரிகள் பண்ண போறாங்க, அதுதான் பண்ணாங்க. அதிகாரிகள் அரசுக்கே தெரியாம இந்த வேலையை வேற ஒரு டீமோட சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதை நாங்க வந்து நீதிமன்றத்துல தோலுரிச்சு காட்டுவோம். அதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அதுல நீதிமன்றத்துல எந்த கட்சியும் தலையிடாதுங்கிற உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் இந்த தடவை வந்து அதிமுகவை நாங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் படியில் தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து செய்யறோம். என்ன காரணம்னா திமுக ஆட்சியை தொடர்ச்சி எடுக்கணும் தமிழ்நாட்டில இருந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இல்ல அதான் இப்போ இதுல இந்த சமயத்துல நான் ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டாக வேண்டியதா இருக்கு. என்னன்னு கேட்டா, முதலமைச்சர் ஆகாதப்பவே வந்து அதாவது வந்தால் ஸ்டாலின் வந்தா உங்களுக்கு சாதகமா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் அவர்கிட்ட பண்ணீங்க. அவர் வந்த உடனே முதல் கையெழுத்து உங்களுக்கு போட்டு இழுத்து விட்டாரு. ஆனால் முதல்வராய் இருந்த எடப்பாடியார் அப்போ அவர் தான் வந்து இந்த வேளாளர்களுக்கான இதை வந்து ஹன்ஸ்ராஜ் வருமா காய்களை நகர்த்தி டெல்லி வரைக்கும் அது கொண்டு போனது வந்து எடப்பாடியார். இன்னைக்கு எடப்பாடியாருக்கு போய் நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்களா? என்ன விஷயம்? அதுதான், அதைத்தான் நான் சொல்றேன். எடப்பாடியார் வந்து இப்ப ஒரு ஹன்ஸ்ராஜ் வர்மான்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. மானுடல் அறிக்கைன்னு சொல்லி மானுடல் ஆய்வாளர் அதுல இருக்காங்க சுமதின்னு. இவங்க எல்லாம் சேர்ந்து இது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரையறையை ரெடி பண்ணி கொண்டாந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. சரி, அது வந்து அவங்க கொடுக்கும்போது அப்ப அரசாங்கத்திலேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு வர வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில அவரு அதை உபய பண்றாங்க. இல்ல அரசுக்கு பண்றாங்க. அந்த எடப்பாடியாருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்றேன். ஒரு முதல் மந்திரியா இருக்காரு, அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் வராதா அல்லது வேற யாராச்சும் ரிப்போர்ட் வராதா? அமைப்புகள் 42 அமைப்புகள் வச்சிருக்கீங்க, 42 பிரிவுகள் இருக்குங்கிறீங்க. அந்த 42 அமைப்புகள் மூலமா நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்க. எப்படி ஒரு அந்த வழங்குற நேரத்துல நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல நாங்க போய் அவங்கள பார்க்க முடியல. எல்லா பக்கம் போராட்டங்கள் மட்டுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இதே போய் மத்திய அரசில் இருக்கிற மோடி கவர்மெண்ட்டையும் பார்க்கலான் இருந்தோம். அமைச்சர்களையும் இடையில போய் நாங்க சிடி ரவிசங்கர்லாம் கூட சந்திச்சோம். இல்ல மத்திய அரசு வந்து என்ன சொல்றோம்னா, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துதான் வந்து எடப்பாடியார் வந்து அதை கையெழுத்து போட்டு ஹன்ஸ்ராஜ் வர்மாவோட ரிப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு சாதகமா கொடுத்தார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதை போய் நாங்க கேட்டப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க சைட்ல நம்ம போய் கேட்டப்ப அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனும் தனியரசும் முழுக்க இந்த பேரை வழங்கலான்னு அவங்க ஒரு ஆர்ஜினா, கொங்கு மண்டலத்தோட ஆர்ஜினா தலைவர்களா கையெழுத்தே போட்டு அவங்களே போய் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நான் சென்ற வாரம் திருப்பூரிலே கூட தேவேந்திர குல வேளாளர்களும் கொங்கு வேளாளர் கவுண்டர்களும் ஒன்றிணைந்து திருப்பூரிலே ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அப்ப அரசாங்கத்திற்கு இந்த சமுதாயம் வைக்க வேண்டிய கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. இதற்கு அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு என்ன நிதி ஒதுக்கணுமா? 100 கோடி நிதியா ஒதுக்குனதுக்கு தேவையே இல்லை. ஒரே ஒரு அறிவிப்பு இதை செய்ய முடியும். அதாவது எல்லோரும் சேர்ந்து அந்த கோரிக்கையை அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து எங்களை இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று கேட்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு தேவேந்திர குல வேளாளனையும் உன்னை எப்படி அழைக்க வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார், என்னை இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று. யாரும் எதிர்ப்புறல் கொடுக்க போவது கிடையாது. அப்ப முன்னேற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலிலே நம்ம எல்லாம் ஒரே ஒரு பேர் சொல்லி அழைக்க வைக்க வேண்டும். அதற்குரிய முயற்சியை இந்த சமுதாயத்திலே எடுத்தாக வேண்டும். அப்ப அவங்களே ஆதரவு தெரிவிக்கும் போது நீங்க எல்லாம் வந்து அது இல்லைன்னு வந்து எங்கிட்ட அவங்க 2 பேரும் அதுக்கு தான் நாங்க ஆய்வு பண்ண சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு முழுக்க ஒரு தயார் பண்ணிட்டு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில அது சரியா இருக்குன்ற அந்த இதை அவங்க கொடுக்கறதுனால நாங்க அதை அப்படியே உபயோக பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு கொடுத்தோம். அதை தான் அவங்க நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருக்காங்க, மத்திய அரசுக்கும் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா தான் இந்த பேரை வழங்குச்சு. ஆனா கையெழுத்து போட்டது திமுக ஆட்சி வந்த உடனே போட மாட்டாங்கன்னு நினைச்சோம். அவங்க அதையும் போட்டுட்டாங்க. இப்ப ஏன் நாங்க அந்த
போய் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஹன்ஸ்ராஜ் வர்மாங்கிற அந்த குழு 8 பேர் சேர்ந்து மாநில அறிக்கை சுமதி முதல் கொண்டு மிகப்பெரிய ஒரு மோசடியை அதில் பண்ணியிருக்காங்க. அந்த மோசடிக்கான அனைத்து எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டோம், நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்தில் உரிய நடவடிக்கை அவங்க பேரில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படும், வழக்கு பதிவு பண்ணப்படும். அதை வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து தலையிட முடியாது நீதி. அதெல்லாம் இருக்கட்டும், அதனால நாங்க தலையிட மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு மோசடி இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். ஆனால் எடப்பாடியாரோட காலத்துல தான் இது வந்து கையெழுத்து வந்து அவர் எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டருங்க. சீஃப் மினிஸ்டர் கையெழுத்து இல்லாம அந்த அறிக்கையோட இது வந்து செல்லாது. சீஃப் மினிஸ்டர் கொடுத்து அந்த அறிக்கையை கொண்டு போய் அங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. சரியா? இத்தனை பண்ணியும் அப்பவும் வந்து யார் இருந்தா மோடி கவர்மெண்ட் தான் இருந்தது. அப்ப மோடி கவர்மெண்ட்டுக்கு அந்த காலத்திலேயே அவர் வந்து முழுக்க இருந்தார். சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நீங்க சொல்றீங்க கொங்கு ஈஸ்வரனும் தனியரசும் இதுல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதை ஏத்துக்கலாம். முதல்வராக இருந்த அதிகாரம் படைத்த முதல்வராக இருந்த அவரும் வந்து அந்த ஹன்ஸ்ராஜ் வர்மாவோட அறிக்கையில கையெழுத்து போட்டு அதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு தெரியாம நடந்தது அப்படிங்கிறீங்க. எடப்பாடியாருக்கு தெரியாம நடந்ததுங்க. இல்ல இப்ப நான் கேட்கறது என்னன்னா, நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எடப்பாடியாருக்கு தெரியாம நடந்துருச்சு, அதையும் கூட விட்டுருவோம். இப்ப நீங்க போய் எடப்பாடியாருக்கு அவர் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற வேகத்தில் நீங்க இருக்கிறீங்க, அவர் வரணும்னு நினைக்கிறீங்க. இப்ப அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்களா, அவர் வந்து ஏத்துக்கொண்டாரா? அதான் நாங்க வந்து இந்த கோர்ட்ல நீதிமன்றம் போயிருக்கோம். இந்த வழக்குல நாங்க வெற்றி பெறதுக்கான அனைத்து முகாந்திரமும் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அது வந்து உங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள்ல செஞ்சிருக்காங்க, அதுக்கான அறிக்கையை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்னு, நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது அதுல நாங்க தலையிட மாட்டோம், அரசு வந்து தலையிட வேண்டாம் அப்படிங்கிற, அரசும் தலையிட வேண்டாம், நீதிமன்றத்துல யாரும் தலையிட முடியாது, நீதிமன்ற விவகாரத்துல யாரும் தலையிட முடியாது. ஆனால் இவர் வந்து ஓரலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னா சொல்லியிருக்காரா? அதுதான் சொல்றேன், நீதிமன்றத்துல நாங்க தலையிட மாட்டோம், அதுல நீங்க கொடுக்குற அந்த எவிடன்ஸ் சரியா இருந்தால் கண்டிப்பா நீங்க அதுக்கு நாங்க வந்து ஆதரவா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல, எவிடன்ஸ் நீங்க கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டுங்க, கோர்ட்டு கொடுக்கறதும் இருக்கட்டும். இவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு வேளாளருங்கிற ஒரு அந்தஸ்துல இவரும் உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் இதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரா? இல்ல, அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு. இன்னொன்னு, முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து அனைத்து சமுதாயத்தையும் மதிக்கிற நபராத்தான் இருக்கிறார் ஒளி வேளாளர் சமூகத்தை இது பண்ணி அவர் இல்லை. அது அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் போயிருக்காங்க. அதனால அவரை நம்ம சாதி இதுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அது ஆதாரமும் இதுவும் சரியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆதரவா நம்ம ஆட்சி அமையும் போது அதை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அது அந்த 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 நம்பிக்கையோட தான் நீங்க வந்து இன்னைக்கு எடப்பாடி, அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, அந்த நம்பிக்கையை மட்டும் நாங்க போய் இப்ப ஆதரவு தரல. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் வெளியில வந்து வாழ முடியாத சூழல்ல இன்னைக்கு அவ்வளோ பெரிய பெண்கள் மத்தியில ஒரு இதே தோன்றிடுச்சு. திமுகங்கிற ஒரு ஆட்சி நீ இருக்கவே கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, 50 வயசு கிழவன்ல இருந்து இப்போ 16 வயசு பையனா இருக்கட்டும், எல்லாம் போதை மயமாயி இன்னைக்கு போதை உலகமா இருக்கு. அது ஒண்ணு. பாலியல் பலாத்காரம், கொலைகள், கொள்ளையடிக்கிறது, இது எல்லாமே திமுக கட்சிக்காரனே செய்யறான். இன்னொன்னு, திமுக இந்த கட்சி வந்து எவ்வளவு பணங்களை கொள்ளையடிக்கிறது இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா தமிழ்நாடே அரண்டு போயிருங்க. முதல்வர் வந்து அபிடவிட் சப்மிட் பண்ணிருக்காருங்க. அவர் வந்து வேட்பாளர், வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் கமிஷனுக்கு அபிடவிட் சப்மிட் பண்ணணும். அவரோட சொத்து விவகாரங்கள் கொடுக்கணும். அவங்களோட குடும்ப ஆட்கள் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களோட சொத்து விவகாரம் கொடுக்கணும். வெறும் 3 கோடி ரூபாய் தான் இருக்காரு, என் பேர்ல காரும் கூட இல்லைங்கிறாரு. ஏனுங்க அவரை போய் பழி போடுறீங்க? கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப அதை வந்து நீங்க நம்புறீங்களா? இல்ல இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மக்கள் யாராவது அவர்கிட்ட 3 கோடி தான் பணம் இருக்கும், அவர்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிறத நம்புவாங்களா? இவர் சொன்ன அந்த பொய்யே மக்களுக்கு எதிராக, அவர் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கான விஷயத்த அவரு வந்து அவருடைய தேர்தல் இதுல கொடுத்துருக்கிறார்.
அது வந்து அவர் கொடுத்ததுனாலதான் ஓட்டு மாறுது திமுக. காரணம் ஏன்னா இப்ப எல்லாருமே உண்மையா கொடுத்துருக்காங்க. இப்ப மார்டின் இது கூட வேட்பாளரா நிக்கிறாங்க, மனைவி நிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய சொத்து பட்டியல 1000 கோடி கரெக்டா கொடுத்துருக்காங்க. 6000 கோடிங்க. அதான் சொல்றேன், அவங்க வந்து டிக்ளேர்டு 6000 கோடி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி 6000 கோடி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அதே அவருடைய மகன் நேத்து பேட்டியில சொல்லியிருக்காரு, எங்க இருந்து 500 கோடி திமுக வாங்குச்சு, அது கணக்கு இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல அந்த பணத்துக்கு வந்து இவங்க கிட்ட கணக்கு இருக்கு. ஏன்னா வந்து அது தேர்தல் இது விதிகளின்படி கொடுக்கலாம், அது வாங்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்கலாம் இருக்கு. அந்த 500 கோடி கொடுத்திருக்காங்க. அந்த 500 கோடி என்ன ஆச்சு, அதுக்கு என்ன கணக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாலின் பதில் சொல்ல முடியுமா? 500 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு. செங்கலை தூக்கிட்டு போய் செங்கல் தூக்கிட்டு போய் தான் ஜெயிச்சேன்னு சொன்னாரே உதயநிதி, அவரு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்படி செங்கலை தூக்கிட்டே தெரிஞ்சு நான் செங்கலை தூக்கிட்டு போனதுனாலதான் ஜெயிச்சேன்னு சொன்னாரு. அந்த செங்கலை வச்சு ஒரு இடத்துல மருத்துவமனை கல்லூரி கட்டினாரா உதயநிதி ஸ்டாலின்? ஆனா 6 மருத்துவமனைகளை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துக்கு கொண்டாந்துருக்கிறார். அந்த 5 ஆண்டு வருஷத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி ஆண்டவன் வந்து நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு படத்துல. அதே மாதிரி அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில மட்டும்தான். அவருக்கான கஷ்டங்கள் வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. கட்சியில பூசல், உள்கட்சி பிரச்சனை இல்லையா? அவர் பீரியட்லயே தூத்துக்குடி துப்பாக்கி எங்க நடந்தது? அதுதான் நான் சொல்றேன், நடந்தது. அதுதான் சொல்றேன். அவர் ஆட்சி அமர்ந்த உடனே அவருக்கான பிரச்சனைகள் எவ்வளவு வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எந்த முதலமைச்சருக்கு வராது. அவ்வளவு பிரச்சனை. அது தன்னோட கட்சியிலேயே பூசல், உள்ளேயே துரோகிகள். இன்னைக்கு அந்த துரோகிகளை எல்லாம் கலைஞ்சு இன்னைக்கு புலியின் ரத்தத்தை பாய்ச்சின மாதிரி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வீறு கொண்டு எழுந்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான். பார்த்தா ஒரு தமாசா இருக்குங்க. சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்து 2 பேரும் எலியும் பூனையுமா உட்கார்ந்துகிட்டு நான் துரோகி நீ துரோகின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் தோல் மேல கை போட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. அத வந்து அவங்க வந்து இப்ப அவர் பக்கம் தான் இருக்கணும், இவரு பக்கம் தான் இருக்கணும்னு நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் பக்கத்துல அத்தனை பேரும் வந்திருக்காங்களா இல்லையா? அப்ப அப்படி எதிர்பார்க்கிறவரு நான் இருக்க மாட்டேன்னு போயிருப்பாரு இல்லையா? ஏன் வந்தாரு? எடப்பாடியார் இருந்தா மட்டும்தான் இந்த கட்சியை கட்டமைப்பா கோப்பா கொண்டு போக முடியுங்கிறத அவர் உணர்ந்ததுனால வந்திருக்காரு. இன்னைக்கு அண்ணா உணர்ந்ததுனால அவரு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்ததுனால கட்சியும் ஒரு உயிர் கொண்டு எழுந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க போனாலும் கூட்டம், அதாவது எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. எடப்பாடியார் வந்து அவர் இயற்கையாக அந்த ஒரு விவசாய குடிமகனா பிறந்து மக்களோட மொழியிலேயே பேசுற ஒரே முதல்வர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியார் தான். வீடியோலயோ இல்ல நேர்லயோ போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதை பாக்குறதுக்காகவே இப்ப ரசிகர்களுக்கு எல்லாம் எப்படி கூட்டம் வருதோ அதே மாதிரி ஒரு விவசாய குடிமகன் இருந்து வந்து அந்த மக்களோட மொழியில பேசுற அந்த எடப்பாடியார பாக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் போறவங்க, ரசிகர்கள் மாதிரி போறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. இப்ப வந்து தேர்தல்ல, அதாவது அவர் ஆரம்பிச்ச இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அவ்வளவு கூட்டம் இல்ல. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிக்கு மேல போயிட்டாரு. இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நேத்து கூட மதுரையில பேசினாரு. அவ்வளவு கூட்டங்கள் எப்படி வந்து அவருக்கு சேர்ந்ததுன்னு தெரியல. அவ்வளவு அத்தனை பேர் வர்றாங்க. அதுதான் சொல்றேன், பெரிய அளவு மாற்றம். எப்படி ரசிகர்கள் வர்றாங்களோ அதே மாதிரி முதல் முறையா ஒரு முதலமைச்சருக்கு அவருடைய அந்த இனிமையான குரல், அவரு அந்த மக்கள் மொழியில பேசுற அந்த குரலை கேட்கறதுக்காக வர்றாங்க. அந்த மாதிரி அவருக்கே ஒரு ரசிகர் கூட்டம் வந்திருக்கு. ஆமா, நாங்களே அதனால அந்த ரசிகர் கூட்டம் ஓட்டு மாறையாது அங்க சொல்ற மாதிரி இங்க சொல்லிடாதீங்க. அத்தனையும் இரட்டை இலைக்கு 23ஆம் தேதி பதிவு பண்ணுவாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. வர்ற ஆட்சி எடப்பாடி ஒரு ஆட்சி. அதுல கண்டிப்பா இங்க இதுவரை இந்த 5 ஆண்டுகள்ல இவங்க பண்ணதுல என்னென்ன இழந்திருக்கோமோ அது எல்லாம் மீட்கப்படும். அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாங்க. காரணம் அவ்வளவு நான் இந்த சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த 5 ஆண்டு காலத்துல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் தான் கொரோனா. கொரோனா வந்தப்ப எவ்வளவு தமிழ்நாடு மாறி எந்த மாதிரி சூழல் இருந்துன்னு தெரியும். அந்த கொரோனாவே விரட்டி கொரோனாவை மீட்ட ஒரே முதலமைச்சர் புரட்சி தலைவர். அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வந்து எந்த மாறுபட்ட கருத்து எடப்பாடி பீரியட்ல வந்து இவரு நடந்துட்ட முறை, இவரு கையாண்ட விதம் எல்லாம் அற்புதமானது. உங்களுக்கு விடுமுறை விட்டா எப்படி மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த மாதிரி கொரோனா நேரத்துல தமிழ்நாட்டுல தமிழக மக்களை சந்தோஷமா வச்சிருந்த ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார் தான். அதே மாதிரி கஜா புயல் அவருக்குனே அந்த சோதனை காலங்கிற மாதிரி
ரஜினி சொன்ன மாதிரி சோதனை பூரா அவருக்கு தான் வந்துச்சு. கஜா புயலில் இருந்தும் தமிழகத்தை மீட்டெடுத்தவர் அவர் தான். அதே மாதிரி காவிரிய அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு இது பண்ணணும்னு சொல்லி இதுவரையில் யாரும் அறிவிக்காதத ஒரு விவசாய குடிமகனா இருந்ததுனாலதான் அதை செயல்படுத்தி. அது மட்டும் இல்ல, எல்லா குளங்களையும் தூர்வானது அவருக்கு. அதுதான் குடிமராமத்து பண்ணி அந்த திட்டத்தை பண்ணி இன்னைக்கு இந்த வெயில்ல குளத்துல இன்னும் தண்ணி கிடக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு அனைத்து குளங்களும் தூர்வாரப்பட்டு கொங்கு மண்டலமே ஒரு செழிப்பான ஒரு சூழல். இந்த விவசாய குடிமண்டலம் மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள் பூராமே குளத்துல தண்ணி இன்னும் கிடக்கு. அதுக்கு காரணம் குடிமராமத்து நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். அதுல மாற்று கருத்து இருக்கா? பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அதை வந்த உடனே செயல்படுத்தி காட்டினார். அந்த மாதிரி கடனையும் அதிகம் பண்ணாம இருந்ததுலயே இத்தனையும் பண்ணியிருக்கிறார். ஆனா இவங்க கடன் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்குது, எவ்வளவு காலியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நேத்து கூட எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது சொன்னார், ஒரு ஊடகவியாளர் சவுக்கு சங்கர்னு சொல்லிட்டு அவர் எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் விமர்சிக்காத கட்சியே கிடையாது. நாம அப்படி என்னை கூட விமர்சிக்கலாம், யாரை வேணாலும் விமர்சிக்கலாம். அது விமர்சிக்கிறது தனி மனிதனுடைய கருத்து. அந்த கருத்துக்கு திமுகவுல பேச்சாளர்கள் இல்லாம போயிட்டாங்களா, இல்ல திமுகவுல பேசுறதுக்கே ஆள் இல்லையா? அப்படி இல்லை, இந்த தனியரசு எல்லாம் வாடகை எடுத்து விட்டு விடலாம் இல்லையா, பேச சொல்லலாம் இல்லையா? அவர் தான் வாடகைக்காகவே பணம் வாங்கிட்டு மைக் செட் கம்பெனிக்கு வாடகை விடுற மாதிரி கட்சியை வாடகை விடுறவர். அவர் மாதிரி ஆளை கூட்டிட்டு சவுக்கு சங்கரை பத்தி பேசியிருக்கலாம் இல்லையா? இன்னும் 2 முறை அவர் எம்எல்ஏ வந்திருக்காரு. சும்மா சொல்றேன், அவர் நம்ம பணத்தை வாங்கிட்டு எது வேணாலும் பண்ணுவாங்க. அவர் வாடகை விடுற கட்சி தான் அது. மைக் செட் எப்படி குறைஞ்ச விலைக்கு நம்ம நோம்பி வாடகை விடுவோமோ அந்த மாதிரி அவர் தேர்தல் வாடகை விடுவார். அப்படி ஒரு வாடகை கொடுக்கிற அப்படிப்பட்டவருக்கு சீட்டே கொடுக்கலையா திமுக? அதனாலதான் சீட்டு கொடுக்கல. வாடகை ரொம்ப அதிகமா கேட்கிறாரு, அதனால சீட்டு கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஆளெல்லாம் இந்த அண்ணன் சவுக்கு சங்கரோடைய பேச்சுக்கு எதிர்கருத்து சொல்லி பேசலாம் இல்லையா? அப்படி எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, வாடகைக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படி திமுக ஆளே இல்லையான்னு கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரி அவருடைய கருத்துக்கான எதிர்கருத்தை சொல்லாம அவர் வீட்டுல கொண்டு மலத்தையும் குப்பையும் சாக்கடையும் கொட்டி எவ்வளவு பெரிய கேவலமான செயலை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சதுங்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ஊடகவியாளருக்கு செஞ்சிருக்கு, நாளைக்கு இன்னொரு ஊடகவியாளர் திமுக அவங்களுக்கு செய்வாங்க. அதனால ஒட்டுமொத்த ஊடகவியாளர்களும் யார் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு போய் நம்ம இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சா அது பண்ணு. வேங்கை வயல்ல மலம் கலந்துட்டாங்க, அதுக்கு திமுக ஒண்ணும் செய்யல. அது அவங்க சார்ந்த அந்த பட்டியலத்தை சார்ந்த சொல்லி இவங்க முடிச்சிருக்காங்க. விசிகேவே யாருமே இன்னும் இது பெருசா ஒண்ணு. அதுதான் சொல்றேன், விசிக தன்னுடைய தொகுதியவே விட்டு கொடுக்குறது திமுகவுக்கு. அந்த அளவுக்கு திருமாவளவன் அவர் திமுகவோட ஐக்கியம் ஆயிட்டார். கட்சியில சேர்றாருன்னு தெரியல, இல்ல இப்போ நாளைக்கு துணை முதல்வராக எது போடுவாங்களான்னு தெரியல. ஒரு 8 சீட்டு ஆரம்ப காலத்துல வாங்கினாரு, அதே சீட்டு தான் அம்மா இருக்கு, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் போதே 8 சீட்டு கொடுத்தாங்க. ஆமா, சரிங்களா? அப்ப இருக்கிற சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் இன்னைக்கு இருந்து அதே 8 சீட்டு தான் இப்பயும். ஆமா, அதுலயும் இப்ப ஒரு தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் விட்டு கொடுத்துட்டாரு. அது காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு பிரேமலா தான் வந்தோம்னா காங்கிரஸ் 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், காங்கிரஸ் ஒரு கட்சியே எங்க இருக்குன்னு தெரியல. சத்தியமா எங்க கரூர்ல காங்கிரஸ் கட்சியே இல்ல, கிடையாது. கிளை செயலாளர் கூட கிடையாது. அதுக்கு 27 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அண்ணன் திருமாவளவனுக்கு 8 சீட்டு. அதுலயும் ஒண்ணு இப்ப அவர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாரு, அது போய் நிக்கிறனாரு, அதையும் புடுங்கிட்டாங்க. எதை புடுங்கினாலும் அவர் திமுகவுக்கு தான் புடுங்குவார். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்காரு. ஏன்னா திமுகவில் பணம் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதனாலதான் திமுகவுக்கு 26 கூட்டணி. இப்ப பிரேமலதா ஏன் திமுகவுக்கு போயிருக்காங்க? அவ்வளவு தூரம் எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் முழுக்க எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துதான் அவ்வளவு பெரிய விஷயத்தை சீட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சீட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க, 10 சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்தனால அவங்க கிட்ட போறாங்க. அது கொடுத்தா ஜெயிச்சிருமா? ஜெயிக்கிற பக்கம் போய் 5 சீட்டு வாங்கினாலும் பெருமை, தோக்கிற பக்கம் போய் நின்று நீங்க 10 சீட்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இன்னொன்னு, தன்னுடைய கணவர் முழுக்க எதிர்த்துக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அங்க இருக்கிற அந்த அவங்களோட தொண்டர்கள் முழுக்க கருணாநிதி ஸ்டாலினை எதிர்த்து அந்த மனநிலையிலே இருக்கிற அந்த நபர்களை அப்படியே மடைமாற்றி ஒரு ராஜீவா சீட்டும் அவரோட தம்பிக்கு அவங்க குடும்பத்துக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக இவங்க போய் அதை அடமானம் வைக்கிறாங்கன்னா, இப்ப அவங்க பேசுன அந்த வீடியோவே இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதை கேட்பானா, இப்ப புதுசா பேசுறத கேட்பாங்களான்னு தெரியல.
இதே அப்படி சமூக நீதி கடைபிடிக்கிற பிரேமலதா, சமூக நீதியை கடைபிடிக்கிற ஸ்டாலின், இதே திருமாவளவன் மேடையில பேர் வாசிக்கிறார் வேட்பாளர்களை. ஏன் ஒரு செகண்ட் எந்திரிச்சு நின்று வணக்கம்னு கை தூக்கி வைக்கிறதுனால என்ன வந்துட போகுது? ஏன் பிரேமலதா எந்திரிக்கல? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய மனவாடு வந்து வாசிச்ச உடனே மட்டும்தான் எந்திரிச்சு வணக்கம் போடுறாங்க. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மனவாடு கட்சியா ஆயிருச்சு. முழுக்க முழுக்க ஏவாவேலு இவங்கெல்லாம் வந்து அதை ஒரு இதாவே பண்ணியிருக்காங்க. இப்ப மற்ற சமூகங்களுக்கு எத்தனை அமைச்சர் இருக்கு, அந்த சமூகத்துல மட்டும் எத்தனை, தெலுங்கு சமூகத்துக்கு மட்டும் எத்தனை அமைச்சர் இருக்குன்னு நீங்க இதெல்லாம் கணக்கெடுத்து பட்டியல் பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் அதை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நீங்க எண்ணி பார்க்கணும். இங்க மக்களோட மக்களா நிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, எப்படி வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க, எப்படி நடந்துகிட்டாங்க. இப்பயும் விமர்சனம் பண்றதுல கூட உதயநிதி இன்னமும் அதே மாதிரிதான். அண்ணன் சவுக்கு சங்கர் இதுல எல்லாம் போய் மலத்தை கொண்டு கொட்டின திமுகவுக்கெல்லாம் இன்னொருத்தங்களை விமர்சனம் பண்றதுக்கு யோகியதை இல்லைங்கிறது தமிழ்நாடு கொங்குளைஞர் பேரவையுடைய கருத்து. சரி, இப்போ நம்ம இதா பேசுவோம். 23 முடிஞ்சு தேர்தல் டிக்ளேர் பண்ணோன்னே திமுக ஜெயிச்சா இவர் ஈஸ்வரனும் தனியரசும் எங்க போவாங்க? திமுக என்ன ஆகும்? அவங்க நிலைமை என்ன ஆகும்? இல்ல, திமுக ஜெயிச்சா என்ன ஆகும்னு சொல்றீங்களா? திமுக தோத்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? முதல்ல ஜெயிச்சா என்ன ஆகும்னு சொல்லுங்க. திமுக ஜெயிச்சா அந்த 2 தொகுதி அவங்களுக்கு கிடைக்கும். உதயசூரியன் சின்னத்துல அவங்க நிக்கிறாங்க. இன்னொரு வெக்கக்கட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் கூட எனக்கு தனி சின்னத்துலதான் நிப்பேன் 2 சீட்டு குடுக்கறாங்க. கமலஹாசனுக்கு ஆளே கிடையாது. ஆளே இல்லாத வண்டிக்கு 2 சீட்டு தரேன்றாங்க. அந்த 2 சீட்டையும் என்னோட சொந்த சின்னத்துலதான் நிப்பேன், நின்னாதான் நிப்பேன், இல்லைன்னா நான் அவனை ஆதரவுனாலும் கொடுக்குறேன்னு திமுகவுக்கே விட்டு கொடுத்துட்டார். காரணம் என்னன்னா, ஒரு வைராக்கியமா அவருடைய அந்த அவங்க பாரம்பரியம் எப்படி அப்படி இருந்துச்சோ, அவங்களுடைய முன்னோர்கள் இதெல்லாம் பாரம்பரியத்துக்கு காரணமா வந்து அவங்க வந்து அடுத்த இந்த ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்கல்ல, அதுக்கு ரெட் ஜெயண்டோட பணம் காரணமான எங்களுக்கு தெரியல. அதுவும் ஒரு காரணம். அது இல்லாம அவங்களுடைய அந்த பாரம்பரிய கெத்து ஒன்று இருக்கு இல்லையா, பாப்பனர்கள் இருந்து வந்த அந்த கெத்து, அந்த கெத்து வந்து தனி சின்னத்துலதான் நிப்பேன், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த படத்தை கூட இது பண்ணலாம். அதுக்கு உண்டான சூழல், அது நீங்க சொல்றது உண்மைதான். இதுவும் ஒரு உண்மை. ஆனா அந்த கமலஹாசனே அந்த சொந்த அந்த எங்களுடைய சின்னத்துலதான் நிப்பேன் சொல்றது, சூரியன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லும் போது, நீ மிகப்பெரிய கொங்கு மண்டலத்துடைய தலைவன், கொங்கு மண்டலமே இருக்கிற வேளாளர்களே ஓம் பேச்சு தான் கேட்கறாங்கன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்ததே தப்பு. அது இல்லாம அந்த 2 சீட்டையும் அவங்களே சின்னம் தரேன்னு சொன்னா கூட, நான் உதயசூரியன் சின்னத்துலதான் நிப்பேன், எனக்கு தனி சின்னம்லாம் வேண்டாம், தனி சின்னம் கொடுத்தா தோத்து போயிருவோம்னு அவரே ஒத்துக்கிறார். அவரே ஒத்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணி பேசியிருக்காரு. சரி, நீங்க அதை ஊடகத்துல பாக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நான் சாட்சியா எடுத்து தரேன். அப்ப ஒரு தனி சின்னத்துல நிக்காம நான் சூரியன்ல தான் நிப்பேன்னு சொல்றவரு இவர் ஜெயிச்சு வந்து என்ன பண்ண போறாரு? இப்ப அவர் தொகுதிக்கு இவர்த்தனை கோடின்னு திமுக தான் பணம் கொடுக்குது. சரி, இப்ப அவருக்கு பணம் தனியா செலவு பண்ண தேவையில்லை, திமுக பணம் கொடுக்குது. அதனால திமுக ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே திமுக எல்லா காங்கிரட்டையும் போட்டு அதுக்கான கமிஷனை வாங்கிக்கும். உனக்கு சம்பளம் மாதிரி வாங்கிக்க, நாங்க ஒரு 10 லட்சம் அந்த கமிஷன் வாங்குறோம்னா உனக்கு 1 லட்சம் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை எம்எல்ஏ ஆபீஸ்ல ஃபேனை போட்டு உட்காந்து அதை மட்டும் வாங்கி கணக்கு வைக்கிறதுக்கு தான் ஈஸ்வரனால முடியுமே தவிர வேற எந்த திட்டத்தையும் புதுசா கொங்கு மண்டலத்துல புகுத்தி இந்த சமூகத்துக்காக இந்த இதுக்காக போராடி எல்லாம் எதையும் வெல்ல முடியாது. சரி, அப்படி வெல்லணும்னா திமுக ஜெயிச்சால் அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்போ அண்ணா திமுக ஜெயிச்சு வந்துருச்சு, அப்ப இவங்களோட நிலைமை என்ன? 2 பேரும் அண்ணா திமுகவுடைய ஜெயிச்சு வந்துருச்சுன்றது இல்ல, அண்ணா திமுக ஜெயிச்சிருச்சு. அது இப்ப போற பிரச்சாரத்திலே நீங்க பார்த்ததுலயே தெரியும், அதிமுக உறுதியாயிருச்சு. அது இவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப போன வாரத்துல இருந்து தருமபுரியில் இருக்கிற அசோகன்னு சொல்லி அவங்களுடைய பொறுப்புல இருந்த மாவட்ட செயலாளர்கள் போக்குவரத்து எல்லாம் பூண்டோட வந்து அதிமுகவுல நேத்து இணைஞ்சிட்டாங்க. யாரு? ஈஸ்வரனோட. நான் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு உதாரணமே இதுதான். கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கட்சியில, ஈஸ்வரன் கட்சியில அத்தனை பொறுப்பாளர்களும் அதிமுகவுல இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தருமபுரி கூடாரம் காலி ஆயிருச்சு. நேத்து திருச்செங்கோட்டுல கூடயே இருந்தவர், அவர் தான் கமிஷன் வாங்கினதுல இருந்து போனதுல இருந்து வந்ததுல இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தவர் அவர் தான். அவரே வந்து இவங்க ஒரு
திமுக காரன் பரவாயில்லையாட்டு இருக்குது கமிஷன் வாங்குறதுல, இவன் அதுக்கு மேல வாங்கிட்டு இருக்கான், அதனால என்னால இருக்க முடியாதுன்னு பேட்டி கொடுத்துட்டு வெளியில் வந்து நேத்து அதிமுக இணைஞ்சிட்டார். இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள டோட்டல்ல பாதி கட்சி அதிமுக இணைஞ்சிரும். அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்ன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல கூட சூரியமூர்த்தின்னு ரொம்ப காலமா ஆரம்ப காலத்துல இருந்து போராடிய ஒரு நபர் சூரியமூர்த்தி, அவரு எனக்கே பிடிக்கும். அந்த மாதிரி அந்த கட்சிக்கு ஈஸ்வரனுக்கே அதுல ஒண்ணுமே தெரியாது. ஈஸ்வரன்ல எங்களுக்கு அப்புறம் வந்தவர், அவருக்கு கூட என்ன ஊர் இருக்கும், எங்க என்ன பேசணும் கூட தெரியாது. ஏற்கனவே இந்த வேளாளர் கூட நான் தெரியாம பேசிட்டேன்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னு பண்ணுவார். ஆனா முழுக்க முழுக்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு உழைத்த ஒரு மனிதர் அந்த சூரியமூர்த்திங்கிற அவரு தான். ஆனா அவருக்கு போன தேர்தலே சீட்டு கொடுத்தாங்க, கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. உடனே திரும்ப விசிகாவில் வந்து கூப்பிட்டு அவரு அப்படி பேசியிருக்காரு இப்படி பேசியிருக்காரு வீடியோவில், அதனால அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விசிகாவில் இருக்கிற 10 பேர் கத்துனதுக்காக அவருக்கு சீட்டு தராம வேற ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த விசிகா எவ்வளவு தூரம் ஒட்டுமொத்த மக்களையும் எவ்வளவு தூரம் கேவலமா கட்டி அணைப்போம், கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்போம்னு பொது இதுல எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க. அதே திருமாவளவனே பேசியிருக்காரு. திருமாவளவனே என்ன பேசியிருக்காரு, ஒரு பொது மேடையில இவங்க எல்லாம் வந்து தொடச்சுக்கிட்டு போயிருவாங்க, இவங்க எல்லாம் வந்து ஆம்பளை யாரும் இல்ல அப்படின்னு ரொம்ப இதை விட கேவலமா உலகத்துல யாரும் பேச முடியாது. அந்த அளவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, 8 தொகுதி வாங்கி நிக்கிறாரு அவரு. ஆனா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில உண்மையா உழைச்ச சூரியமூர்த்திக்கு சீட்டு இல்ல. அதான் இந்த ஈஸ்வரனால நீங்க பேசிருக்கிறீங்களா, எங்கால் பேசுனது என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை கொடுத்துருந்துருக்கணும். அவர் இல்லையா, 2 பேரும் இருக்காங்க. நீங்க சூரியம் அவர் விசிகேவோட தலைவர் திருமாவளவனும் ஒரே மெடல்ல உட்காந்துருக்காங்க, கொங்கு ஈஸ்வரனும் ஒரே மெடல்ல உட்காந்துருக்காங்க. சொல்றேன், சமூக இயக்கமான ஆளாவே இல்ல. அவர் முழுக்க முழுக்க அருந்ததியருக்கு செய்யணும், திருமாவளவன் அண்ணனுக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுல கட்சி ரீதியா போயிட்டு ஒரு பட்டியலத்தில் சேர்ந்தவங்களுக்கு செய்யறது நல்லதானே? நல்லதுதான், நாம அதை குறையெல்லாம் சொல்லல. ஆனா எதை வச்சு நீ மேல வந்தையோ அதையும் பாருன்னு சொல்றோம். புரியுதுங்களா? எந்த மக்களை வச்சு நீ வந்தையோ, உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டோமோ அவங்களையும் பாரு, அதுக்கப்புறம் அவங்களையும் பாரு. ஏன்னா இந்த வேளாளர் சமூகம்னாலே அனைவரையும் அரவணைச்சு போற ஒரே சமூகம் வேளாளர் சமூகம். அதுக்கான வரலாறு இருக்கு, அதை பேசுறதுக்கு டைம் இல்ல, நிறைய இருக்கு அது சொல்லணும்னா. அதனால அப்பேற்பட்ட ஒரு சமூகம் அது. யாரையும் வந்து இழிவாகவும் குறைச்சும் பேசுற சமூகம் அல்ல. ஆனா இந்த சமூகத்தை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கடைசியில இந்த சீட்டு வாங்கி ஓட்டு அரசியலுக்கு போனாங்கன்னா இந்த சமூகத்தை விட்டுட்டு அவங்க மற்றவங்களோட போயிடுறாங்கிறது தான் பிரச்சனை. ஆமா, இல்ல இந்த தனியரசு எப்படி போய் இப்ப காலி ஆனாரோ அதே மாதிரி அடுத்த தேர்தல் அவரும் காலி ஆயிரும். ஆமா, இப்போ கொங்கு அதனாலதான் நாங்களாம் முழுக்க சீட் அரசியலுக்கு போகாம போராட்ட காலத்துல மட்டும் மக்களுக்கான விஷயத்த, இந்த சமூகத்துக்கான விஷயத்த, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான விஷயத்த முழுக்க போராடணுங்கிற முடிவுல நாங்க இருக்கிறோம். ஓகே, அதாவது கொங்கு பெல்ட்டில் இருந்து வந்து அங்க இருக்கக்கூடிய அங்க நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் கொங்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவுகள் வந்துட்டு இருக்குது, அதுல யார் யார் வந்து புல்லுரிவுல இருக்காங்க, ஏன் அவங்களாம் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்களோட எதிர்காலம் என்ன, இருந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்ல விளக்கமாக இன்னைக்கு வந்து நம்ம சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கொங்கு பகுதியில் எப்படி இப்படி இருக்காங்க, என்ன நடந்தது அப்படிங்கிற செய்திகளை, நிறையா செய்திகளை சொன்னாங்க. இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இந்த தேர்தல் சமயத்தில் அது அவங்களோட அதாவது மக்கள் மனநிலையை இவங்க என்னங்கிறத தெரிஞ்சு கொண்டு இது எப்படி மக்கள் அடுத்தது ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ரொம்ப நன்றி கார்வேந்தன். வணக்கம். நன்றி, வணக்கம்.